ரூபிலக்ஸ் பெயிண்ட்ஸ், பெஸ்ட் குவாலிட்டி, பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணி. உங்கள் பேர் சொல்லும் பெயிண்ட் ரூபிலக்ஸ் பெயிண்ட்ஸ். சௌந்தர்யா ரஜினிகாந்த் மற்றும் மகேஷ் ராஜ் பிரசிடியன் பிரசன்ஸ் வித் லவ் திரைப்படம் February 6 முதல். மிஸ்டர் கோல்ட், தரத்திலையும் அளவுலையும் நோ காம்ப்ரமைஸ். மிஸ்டர் கோல்ட் 100% கடல் எண்ணெய். ராஜேஸ்வரி அம்மா வந்து உங்கள் கூட ட்ராவல் பண்ணுறாங்க, நீங்கள் அவங்களும் ஜாலியாக ரீல்ஸ் பண்ணுறீங்க. அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒரு 3 வருஷம் அவங்களோடய நீங்கள் வாழ்ந்துருக்கீங்க, ஒரு ஃபேமிலி மாதிரிக்கும் போது அவங்களோட அந்த மறைவு ஒரு ஆக்டராகவும் சரி, ஒரு ஃப்ரெண்டாக, ஒரு கோ ஆர்டிஸ்டாக உங்களுக்கு அது ஒரு இழப்பு எப்படி இருந்தது? இவங்களை ஆக்சிடெண்ட் ஆக்குவோம், இவங்க டெத் ஆவாங்க, இப்படி ஒரு விஷயம்லாம் எனக்கு தெரில. ஆஸ் எ ஃப்ரெண்டாக எனக்கு அது ரொம்ப கஷ்டமான விஷயம். எல்லாருக்குமே சென்டிமெண்ட் உண்டு. கலைஞர்களுக்கு வந்து அளவுக்கு அதிகமாகவே சென்டிமெண்ட் உண்டு. அவங்க ரொம்ப ஃபீலிங்கானவங்க, சென்சிட்டிவானவங்க தான் கலைஞர்கள் எல்லாருமே. ராஜேஸ்வரி இறந்ததுக்கு ஆளாக போனது வந்து மீடியாலையும் சரி சீரியல்லையும் சரி நான் தான் போனேன். ஆனால் இது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக அவங்களுக்கு வந்து மாலை எல்லாம் போட்டு அஞ்சலி பண்ணி அவங்கள ஹானர் பண்ணி அவங்க இறந்த மாதிரி காட்டி அதுலேருந்து ஒரு ட்ராக் வச்சு அவங்க அருண் வந்து என்ன பழி வாங்குற மாதிரி, அவன் முத்துவை பழி வாங்குற மாதிரி இப்படி ஒரு ட்ராக் இப்படி வரும். ஆனால் அவங்களுக்கு ஏதோ ப்ரெஷர் இருந்தது, நாம் நியூஸ் கேள்விப்படுறோம், அவங்களுக்கு ப்ரெஷர் இருந்தது, அதனால தான் அந்த ஒரு விஷயம் பண்ணிட்டாங்க, தற்கொலை பண்ணுறாங்க அப்படின்னு என்னைக்காவது அது ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கா? ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவங்க என்னைக்காவது சோகமாக இருந்தோ இல்லை பார்த்துருக்கீங்களா நீங்கள்? இல்லை, அது அடிக்கடி ஃபோன் நிறைய பேசுவாங்க, ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அது கணவனுக்கும் அவங்களுக்குமா இல்லை என்னங்கிறது எனக்கு கரெக்டாக தெரியல. ஆனால் அவங்க கொஞ்சம் குழப்பமாக தான் இருந்திருக்காங்க. சில நேரம் வந்து ஒரு பதறுவாங்க, வீட்டில் பையன் லவ் பண்ணிக்கிட்டு இருக்கிறான், அவங்களோட பையன் ஒருத்தர் இருக்கான். அது மாதிரி யார்கிட்ட சொல்லுவாங்க, பழனி அருண் இதில் எப்படி சீதாவை லவ் பண்ணானோ அதே மாதிரி நிஜ வாழ்க்கையில் என் பையன் லவ் பண்ணிக்கிட்டு இருக்கான் இப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருக்காங்க. நான் ரொம்ப டீட்டெயில் அவங்கள்ட்ட கேட்டதில்லே தவிர நான் அதெல்லாம் ஒரு ஆஃப் மைண்ட்லேயே கேட்டுட்டு விட்டேன். ஆனால் அவங்க டெத்துக்கு பிறகு தான் வணக்கம் பழனியப்பன் அண்ணே. வணக்கம். எப்படிண்ணே இருக்கீங்க? நல்லா இருக்கேன், கடவுள் அருளால் நல்லா இருக்கிறேன். சூப்பர்ண்ணே. ஆனால் இப்போது சிறகடிக்க ஆசை பல விஷயங்கள் நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஆனால் ஒரு சிறகடிக்க ஆசை உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வரவேற்பை கொடுத்ததாக இருக்கட்டும், இப்போ தென்றலை மெல்ல பேசி ஒரு மிகப்பெரிய வரவேற்பை கொடுத்ததாக இருக்கட்டும். ஆனால் ஒரு சின்ன வருத்தம், ரீசெண்டாக அந்த சிறகடிக்க ஆசையில் ஜெயிலுக்கு போயிட்டீங்க. எதனால் இப்போ ரிட்டன் வெளியே வருவீங்களா, இல்லை எதனால் அங்கே ஒரு க்ளோசர் மாதிரி கொடுக்குறாங்களே, எதனால் அப்படி? இல்லை, அதாவது அது நமக்கு நான் இந்த வடிவேல் சார் சொன்ன மாதிரி எனக்கு எண்டே கிடையாதுடா அப்படிங்கிற மாதிரி. அது அந்த ராஜேஸ்வரி அம்மாங்கிறது ஆல்ரெடி இறந்துட்டாங்க. அவங்க ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி இறந்துட்டாங்க. வழக்கமாக ஒரு சீரியலில் ஒருத்தங்க இறந்துட்டாங்கன்னா ஒரு ஃபோட்டோ போட்டு முடிச்சிருவாங்க, இல்லாட்டி இவருக்கு பதில் இவர்னு சொல்லி இன்னொரு கேரக்டர் நடிப்பாங்க. ஆனால் இது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக அவங்களுக்கு வந்து மாலை எல்லாம் போட்டு அஞ்சலி பண்ணி அவங்கள ஹானர் பண்ணி அவங்க இறந்த மாதிரி காட்டி அதுலேருந்து ஒரு ட்ராக் வச்சு அவங்க அருண் வந்து என்ன பழி வாங்குற மாதிரி, அவன் முத்துவை பழி வாங்குற மாதிரி இப்படி ஒரு ட்ராக் இப்படி வரும். ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி உள்ளே போகிறேன், ஆனால் அடுத்த வாரம் வெளில வருவேன். அடுத்த மாதம்லாம் காமெடி ஹியூமர் பண்ணியிருப்பேன். அப்புறம் சீரியலை பொறுத்தவரை இப்படி தான். இந்த மாதம் ஒரு மேட்ரு, அடுத்த மாதத்தில் நாங்கள் நார்மலாகி அடுத்த சகஜ நிலைமைக்கு வந்துடும். அடுத்த மாதம் வேறு ஒரு கதையாக இருக்கும். சீரியலில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ட்ராக். இதில் வந்து ஒரு சீரியலில் பார்த்தா ஹீரோயினை மட்டும்தான் சுற்றி போவோம். இதில் அப்படி இல்லை. முத்து, மீனா, அண்ணாமலை, ரோஹிணி, மனோஜ், இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஃப்ரெண்டு, ஒவ்வொரு ட்ராக் இருக்குது. அதனால் அப்படியே போயிட்டே இருக்கும். நிறைய பேர் கேட்பாங்க, சார் சீரியல் 900 தாண்டி இருக்குது, இப்போ தான் ஜெட்டு வேகத்தில் போகுது, இன்னும் 1300க்கு பிறகு தான். அதாவது இப்போ 1வது இடம் 2வது இடத்துல இருக்குது, 4வது இடம் 5வது இடத்துல வரும்போது தான் வந்து நம்ம சார் எப்போ முடிப்பீங்கிறத பார்க்கணும். அது வரைக்கும் வண்டி ஓடிட்டே இருக்கும். அதான் ஏன்னா இப்போ அவங்க இறந்துட்டாங்க, நீங்கள் அந்த இது க்ளோசர் போகும்போது என்ன, இப்போ அவங்களுக்கு ஒரு க்ளோசர் கொடுக்குறாங்களா, அவங்க ரியல் லைஃப்பில் இறந்துட்டாங்க அப்படிங்கும்போது சரி ஒரு முடிவு சீரியல் மூலிமா கொடுக்குறாங்க. நீங்கள் ஜெயிலுக்கு போனோன்னே ஓகே தென்றலை மெல்ல பேசல ரொம்ப பிஸி ஆகிட்டாரோ, 30 நாள் கால் ஷீட் அங்கேயே கொடுக்குறாரோ, அதனால தான் இப்போ இவருக்கு அந்த ஜெயிலுக்குள்ளே போகிற மாதிரி கதை ஆக்கிட்டாங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு இருக்குது. அது மாதிரி எதுவும் இருக்கானே உங்களுக்கு அந்த கால் ஷீட்டு? இல்லை, அப்படி கிடையாது. இப்போ எபிசோட் டெலிகாஸ்ட் ஆன எபிசோட்லலாம் ஜாமீனுக்கு உண்டான விஷயங்கள் ட்ரை பண்ணுறாங்களே. இன்னொரு விஷயம் எனக்கே தெரியாத விஷயம் என்னென்னா, கார் ஆக்சிடென்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுங்களேன், ஒரு கேரக்டர் ஆக்சிடென்ட் பண்ணுறதுன்னா தப்பு நம்ம மேலே இல்லாமல் அவங்க ஒரு ஃபோன் பேசி கிராஸ் பண்ணாலோ, இல்லை அவங்க சைடு தப்பு இருந்தாலோ, வந்து பிரேக் ஃபெயிலியர் ஆச்சுனாலோ எப்படின்னாலும் அவங்க வந்து வெளியில் வரலாம், ஜாமீனில் வெளியில் வரலாம், இல்லை அது கேஸை வந்து இது ஹேண்டில் பண்ணி வரலாம். அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஆக்சிடென்ட்டுங்கிறது பிளான் பண்ணி ஒருத்தரை ஏற்றி சாகடிச்சிட்டு அங்கேருந்து எஸ் ஆகிறது, இல்லை காரை விட்டுட்டு போகிறது, இல்லை கார் நிறுத்தாமல் போகிறது, இதெல்லாம் எனக்கு தெரியாது. இப்போ இவங்க தான் சொல்கிறாங்க இது கார் ஆக்சிடெண்ட்டில் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி. ஸோ இது வந்து என்னென்னா, நான் கூட கேட்டேன் டைரக்டர் கேமராமேன்ட்ட, சார் கார் ஏற்றி வந்து நின்று பிரேக் அப்படிலாம் இருக்கா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. வண்டி சல்லுன்னு நிற்கிறான், அப்புறம் அந்த மீனாவை காட்டுறாங்க, வந்து டெத் ஆகிறது, ஊர் மக்கள்லாம் சேர்ந்து அடிக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம். இதில் ஊர் மக்கள் அடிக்கிறதுல ஒரு காமெடியான விஷயம் என்னென்னா, ஏஆர்எஸ் கார்டனில் ஒரு கேரக்டர் வந்தது, அண்ணே எனக்கு நடிக்கணும், யாரை பார்க்கணும் அப்படின்னப்ப, நடிக்கணுமா? ஒன்றும் இல்லை, அந்த ஏஜென்ட் பாலாஜின்னு ஒருத்தர் இருக்கார், அவரை போய் பாருங்கள், ஏதாவது மீட்ரு போட்டு விடுவாருன்னா, சார் ரைட் ஓகேன்னு சொல்லி ஸ்பாட்டுக்கு வந்துட்டாப்புல.
ஸ்பாட்டுக்கு வந்தோடனே என்னை அடிக்கிறதுக்கு மக்கள்லாம் நிற்கிறாங்கல்ல, அந்த பார்ட்டி வந்தப்பல நான் சொன்னேன், அண்ணே தம்பி அடிக்கிறது பார்த்து இங்கே இப்படி அடிங்க, கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக இருக்கட்டும் பார்த்து அடிங்க அப்படின்னாம. என்னை அடிக்க வந்தது எல்லாருமே ஜூனியர் ஆர்டிஸ்ட். இந்த பையன் மட்டும் புது பையன். அடிச்சாம்பார் நெஞ்சில் ஒரு குத்து, ஒரிஜினலாக ஒரிஜினலாக அடிச்சிட்டான். அது லென்த்தான ஷாட்டாக அடி வாங்கிட்டு என்னை உட்கார வச்சோன்னா உண்மையில அவன்கிட்ட வாங்கின குத்து வந்து இன்னைக்கு இப்போ வரைக்கும் வலிக்குது. ஐயோ என்னையா அப்படின்ட்டு. அப்போ தான் நினச்சேன், ஒருத்தருக்கு அடித்தவங்க எல்லாருமே ஜூனியர் ஆர்டிஸ்ட். நம்ம யாருக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறாமோ அவன் தான் நெஞ்சில் அடித்தான். நிறைய நண்பர்கள் நிறைய பேர் வந்து நமக்கு வயிற்றில் அடிச்சிருப்பாங்க, வயிற்றில் அடிச்சிருப்பாங்க. இவன் நெஞ்சில் அடிச்சுட்டான். அவன் வந்து மன்னிப்பு கேட்டான், அண்ணே தெரியாமல் நடந்துருச்சுன்னு மன்னிச்சு, நீங்கள் தான் சொன்னீங்க இந்த மாதிரி. சரி பரவாயில்ல, நீ அவன் மன்னிச்சாலும் கோவப்பட்டாலும் என்ன நடந்துட போகுது, பட்டது தான் அந்த மாதிரி. அதாவது சில நேரங்களில் அடி வாங்குகிற காட்சிகளெல்லாம் வந்து வெளுத்து வாங்கிடுவாங்க, சில இடங்களில் வந்து தப்பிக்கலாம் முடியாது. அந்த மாதிரி தான் இதுவும். ஓகே ஆனால் இப்போது ஒரு வருஷம் 2 வருஷம் நம்ம ஒரு காலேஜ் படிக்கிறோம், ஸ்கூலில் படிக்கிறோம்னாலே அவங்க நமக்கு ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்ஸ் தாண்டி ஃபேமிலி மாதிரி ஆயிடுவாங்க. ஒரு ஃபேமிலியாகவே நீங்கள் நடிச்சிட்டு இருக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமாக இந்த சீரியல் போயிட்டு இருக்கு. அப்படிங்கும்போது ராஜேஸ்வரி அம்மா வந்து உங்கள் கூட ட்ராவல் பண்ணுறாங்க, நீங்கள் அவங்களும் ஜாலியாக ரீல்ஸ் பண்ணுறீங்க. அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒரு 3 வருஷம் அவங்களோடய நீங்கள் வாழ்ந்துருக்கீங்க ஒரு ஃபேமிலி மாதிரிங்கும் போது அவங்களோட அந்த மறைவு ஒரு ஆக்டராகவும் சரி, ஒரு ஃப்ரெண்டாக, ஒரு கோ ஆர்டிஸ்ட்டாக உங்களுக்கு அது ஒரு இழப்பு எப்படி இருந்தது? ஏன்னா அதுக்கப்புறம் அந்த கேரக்டர் இல்லை அந்த சீரியலில். தொடர்ந்து நீங்கள் கூப்பிட்டுருப்பீங்க, அவங்க பேரை சொல்லி கூப்பிட்டுருப்பீங்க, ஃப்ரீ டைமில் ரீல்ஸ் பண்ணியிருப்பீங்க. அப்படிங்கும்போது இனிமேல் அவங்க இல்லை அப்படிங்கிற அந்த இழப்பு உங்களுக்கு அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் எப்படி இருக்கும்? இல்லை, அது கஷ்டமான விஷயம் தான். என்னென்னா அவங்களும் நானும் ஏற்கனவே நான் ஒரு நித்யானந்தாவை ஒரு இதில் வெப் சீரிஸ் நடிக்கும்போது எனக்கு சிசியாக நடித்தாங்க, சின்னத்திரை நடிகர் சங்க உறுப்பினர். நான் எலெக்ஷனில் நினைப்பேன், எனக்கெல்லாம் வந்து ஓட்டு போட்டாங்க, கேன்வாசிங்கெல்லாம் பண்ணிக்கிறேன். ஃப்ரெண்டு தானே அவங்க. அருணுக்கு அம்மாவாக நடித்தாலும் கேரக்டர் தான் அம்மாவை தவிர நான் ஃப்ரெண்டு தான் எனக்கு. முதல் நாள் சிறகடிக்காசை ஷூட்டிங்கில் அவங்கள பார்க்குறேன், பள்ளி வா நம்ம ரீல்ஸ் பண்ணலாம் அப்படின்னா. ஏமா அங்கே சின்சியராக போட்டு எடுத்துக்கிட்டு இருக்காங்க, மேலே ரீல்ஸ் பண்ணலாங்கிற, வா அதெல்லாம் நமக்கு ஷார்ட் இல்லை 2 பேர் வாங்கன்னு சொல்லிட்டு மேலே போயிட்டு அந்த பாட்ஷா படத்தில் ரஜினி நக்மா பண்ணதெல்லாம் போட்டு அது வந்து அவங்க அன்னைக்கே ரீல்ஸ் போட்டு விட்டாங்க, டெலிகாஸ்ட் போட்டாங்க. அது பயங்கரமாக ஹிட்டு. பழனி உங்க கூட பண்ண ரீல்ஸ் வந்து பயங்கர ஹிட் அப்படின்றது. ஆனால் உண்மையிலே அன்னைக்கு நான் சந்தோஷப்பட்டேனே தவிர இவங்களை ஆக்சிடெண்ட் ஆக்குவோம், இவங்க டெத் ஆவாங்க, இப்படி ஒரு விஷயம்லாம் எனக்கு தெரில. ஆஸ் எ ஃப்ரெண்டாக எனக்கு அது ரொம்ப கஷ்டமான விஷயம். அதாவது எல்லாருக்குமே சென்டிமெண்ட் உண்டு, கலைஞர்களுக்கு வந்து அளவுக்கு அதிகமாகவே சென்டிமெண்ட் உண்டு. அவங்க ரொம்ப ஃபீலிங்கானவங்க, சென்சிட்டிவானவங்க தான் கலைஞர்கள் எல்லாருமே. இது வந்து எனக்கு உண்மையிலே பாதிப்பாக தான் இருந்துச்சு. அந்த டெத்தில் இப்போ எபிசோட் டெலிகாஸ்ட் ஆகும்போது கூட அது நடிப்புன்னு தெரிஞ்சால் கூட அந்த டெத்து அவங்களுக்கெல்லாம் மாலையை கொண்டு போடும்போது நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஏன்னா ராஜேஸ்வரி இறந்ததுக்கு ஆளாக போனது வந்து மீடியாலையும் சரி சீரியல்லையும் சரி நான் தான் போனேன். எனக்கு பிறந்த அருண், சின்னத்திரை யூனியன் தலைவர் எல்லாருமே வந்தாங்க, நான் தான் அது போனேன். அது கஷ்டமாக இருந்துச்சு. என்ன வாழ்க்கை இது, நேற்று நடிக்கிறோம், ஒரு வாரத்துக்கு முன்னாடி நடிக்கிறோம், இப்போ இல்லை அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதில் வந்து நான் மாலை போட்டு அஞ்சலி செலுத்தினேன் நிஜ வாழ்க்கையில். சீரியலில் நான் என்ன பண்ண முடியாதுல்ல, ஏன்னா நான் தான் என்ன ஜெயிலில் பிடிச்சி போட்டாங்க. அந்த மாதிரி ஜெயிலில் பிடிச்சி போட்டாலும் நான் சீக்கிரமே வந்துடுவேன், விரைவில் இன்னும் சில தினங்களில் வந்துடுவேன் கண்டிப்பாண்ணே. ஆனால் இப்போது அவங்களுக்கு ஏதோ ப்ரெஷர் இருந்தது, நாம் நியூஸ் கேள்விப்படுறோம், அவங்களுக்கு ப்ரெஷர் இருந்தது, அதனால தான் அந்த ஒரு விஷயம் பண்ணிட்டாங்க, தற்கொலை பண்ணுறாங்க அப்படிங்கும்போது என்னைக்காவது அது ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கா ஷூட்டிங் ஸ்பாட்டில்? அவங்க என்னைக்காவது சோகமாக இருந்தோ இல்லை பார்த்துருக்கீங்களா நீங்கள்? இல்லை, அது அடிக்கடி ஃபோன் நிறைய பேசுவாங்க, ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அது கணவனுக்கும் அவங்களுக்குமா இல்லை என்னங்கிறது எனக்கு கரெக்டாக தெரியல. ஆனால் அவங்க ஒரு கொஞ்சம் குழப்பமாக தான் இருந்திருக்காங்க. சில நேரம் வந்து ஒரு பதறுவாங்க, வீட்டில் பையன் லவ் பண்ணிக்கிட்டு இருக்கிறான், அவங்களோட பையன் ஒருத்தர் இருக்கான், அந்த பையன் ஏதோ லவ் மேரேஜ் அந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி என்கிட்ட சொல்லுவாங்க, பழனி அருண் இதில் எப்படி சீதாவை லவ் பண்ணானோ அதே மாதிரி நிஜ வாழ்க்கையில் என் பையன் லவ் பண்ணிக்கிட்டு இருக்கான் இப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருக்காங்க. நான் ரொம்ப டீட்டெயில் அவங்கள்ட்ட கேட்டதில்லே தவிர நான் அதெல்லாம் ஒரு ஆஃப் மைண்ட்லேயே கேட்டுட்டு விட்டேன். ஆனால் அவங்க டெத்துக்கு பிறகு தான் அவங்க என்னென்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி. பர்சனலாக ஏதோ அவங்களுக்கு ப்ராப்ளம் இருந்திருக்கு, பட் எனக்கு அது என்னன்னு தெரியல. ஆனால் சினிமாலையும் சீரியலையும் பொறுத்தவரைக்கும் அவங்களுக்கு பெருசாக இருந்த மாதிரி தெரியல. ஏன்னா சிறகடிக்க ஆசைக்கு பிறகு அவங்களுக்கு படம் சீரியல்லாம் அங்கங்கே கமிட் ஆகி கொஞ்சம் இதாக தான் இருக்கிறாங்க. ஏன்னா ஒரு சீரியலில் நடிக்கிற ஆண்களை விட பெண்களுக்கு வந்து ஒரு கேரக்டர் நல்லா பண்ணிவிட்டு அவங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் வரும். அது சினிமாவாகட்டும், சின்ன கேரக்டராகட்டும், ஒரு காமெடியனுக்கு அக்காவா அம்மாவா ஒரு சித்தி அந்த மாதிரி உள்ள இதெல்லாம் வரும். நல்லா வர வேண்டிய டைமு அவங்க இந்த மாதிரி பண்ணுங்கிறது எனக்கு உண்மையிலே வருத்தமான விஷயம். இப்போது நீங்கள் ஜெயிலுக்கு போயிட்டீங்க, இப்போது உங்களை வந்துட்டு ஜாமீனில் முத்து எடுக்க ட்ரை என்ன பண்ண போகிறாரு, அதுக்கு ஏதாவது அப்டேட் ஏதாவது கொடுக்க முடியும்? நீங்கள் இதை இன்னைக்கு ஷூட் பண்ணி நாளைக்கு டெலிகாஸ்ட் பண்ணிடுவீங்க, எங்கள் டேரக்டர்கிட்ட கூப்பிட்டு போட்டு குத்துவார். அதாவது ஜெயிலுக்கு போகிறேன் வந்துடுவேன், அதாவது சில இதில் காட்டுறது மாதிரி அவன் துபாய் போயிட்டான் வரமாட்டான், அவன் ஜெயிலுக்கு போயிட்டான் வரமாட்டான் அப்படிலாம் கிடையாது. அதான் ஜாமீனுக்கு உண்டான வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்கு. ஜாமீன் கிடச்சிருந்தான்னு நினைக்கிறேன். ரெண்டாவது ஹீரோ அந்த படத்தில் சொன்ன மாதிரி ஹீரோ நினச்சா அது முடிப்பார் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ வெளில எப்படியே எடுத்துடுவார்.
உயிர் நண்பனாச்சே. எப்போ எதிர்பார்க்கலானே உங்களை வெளியே அடுத்த வாரம்? இன்னும் சில தினங்களில் வெளில வந்துடுவோம். சில தினங்களில் இன்னும் சில தினங்கள் அதெல்லாம் பற்றி பிரச்சனை. சீரியலில் என்ன ஏங்க, சீரியலே இன்னும் ஒரு 2 வருஷம் இருக்குது. என்ன 3 வருஷம் தண்டனை விட்டானா 3 வருஷத்துக்கு யார்? ஓகே. அதே மாதிரி எங்கள் ஸ்கிரிப்ட் ரைட்டர் குரு சம்பத் சார் இருக்கார். எப்படி டைரக்டர் குமரன் சார் எங்களுக்கு ஒரு மெயின் பில்லரோ, அதே மாதிரி குரு சம்பத் சார் தான். அவர் திடீர்னு அப்பப்போ நாங்கள் பார்ப்போம், எங்கேயாவது ஒரு ஃபங்க்ஷனில் பார்க்கும்போது, பள்ளி அடுத்து ஒரு மேட்ரு வருது உனக்கு, நீ தான் அப்படிம்பாரு. அப்படியா சார், ரைட்டு அப்படி. ஆனால் இப்படியெல்லாம் வருவேன்னு நான் நினச்சி பார்த்ததில்ல. அதாவது 3 வருஷத்தில் ஒவ்வொரு வருஷத்துலையும் எனக்கு ஒவ்வொரு சென்டிமெண்ட் சீன் வரும். மொதல் வருஷத்தில் எப்படின்னா, ஹீரோ வந்து காரை என்கிட்ட கொடுத்துட்டு அவங்க பாட்டி ஊருக்கு போவார். நான் வந்து காரில் பாண்டிச்சேரியிலேருந்து சரக்கு கடத்திட்டு வர்ற மாதிரி போலீஸ் பிடிச்சிருவாங்க. அப்போ வந்து அவர் குந்தம்பாக்கத்துலேருந்து பாட்டி வீட்டிலேருந்து ஓடி வந்து என்ன ஆச்சுன்னா கார் பிடிச்சிருவாங்க. இது ஒரு மொதல் வருஷம். 2வது வருஷத்தில் வந்து என் ஃபேமிலியில் பிரியாணி எல்லாம் போட்டு சரக்கெல்லாம் போட்டு ஒரு ஃபங்க்ஷன் வைப்போம். அந்த ஃபங்க்ஷனில் அவர் தான் பணம் கொடுத்துருப்பார். யார்? முத்து தான் பணம் கொடுத்துருப்பார். அவர் வீட்டுக்கு வரும்போது சொந்தக்காரங்க எல்லாம் சேர்த்து அவரை அவமானப்படுத்திடுவாங்க. இது 2வது வருஷம். 3வது வருஷம் இது. அதான் எங்கள் கேமராமேன் சொல்லுவார், உனக்கு அப்பப்போ நீ எல்லா எபிசோட்லேயும் டைலாக் பேசுவேன், ஆனால் நடிக்கிறதுன்னு ஒரு ஸ்கோப் வந்து உனக்கு இந்த மாதிரி இடத்துல தான் வரும், அதை கரெக்டாக பயன்படுத்திக்க அப்படின்னு சொல்லுவார். ஓகே. ஆமாம், அது வந்து எனக்கு டைரக்டர், கேமராமேன், ஹீரோ எல்லாருமே வந்து எனக்கு பயங்கர ஃப்ரேமில் சப்போர்ட் பண்ணுவாங்க. நான் வந்து லொல்லு சபா பழனியப்பன் செல்வம் ரெஜிஸ்டர் ஆனதுக்கு நான் காரணமே கிடையாது. அங்கே கேமராமேன், டைரக்டரு, குரு சம்பத் சார், டைலாக் ரைட்டரு. 2வது நம்ம ஹீரோவுக்கு இது ஃபஸ்ட்டு சீரியல். நான் கிட்டத்தட்ட 100 தாண்டிட்டேன், 100-120 தாண்டிட்டேன். ஆனாலும் ஒவ்வொரு ஷாட்டில் நான் அவர்கிட்ட கேட்டுக்குவேன், ஏன் இது எப்படி தலைவா, இது என்ன இதுன்னு கேட்டுக்குவேன். எதுக்காகன்னா, நான் ஒரு வாழ்க்கையில் ஒரே ஒரு விஷயத்தை நான் கற்றுக்கிட்டேன். என்னென்னா, படிக்காதவன் ஒரு படம், அந்த படத்தில் ஃபஸ்ட்டு வடிவேல் சார் நடிக்க போனார். அப்போ தனுஷ் சின்ன ஐடியா சொன்னார், அவர் கேட்கல. வடிவேல் சாரை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, ஏங்க நான் பார்த்து வளர்ந்த சின்ன பையன், இவன் சொல்லி நான் கேட்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்காம விட்டார். அதனால் அவர் வடிவேல் அந்த படத்துலேருந்தே நடிக்காமல் போச்சு, விவேக் நடித்தார். அதுக்கப்புறம் இன்றைக்கி வரைக்கும் தனுஷ் எத்தனையோ படம் டைரக்ட் பண்ணியிருக்காரு. தனுஷும் வடிவேலும் காம்போ வந்துதா. அதனால் நம்ம செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம், அடுத்த தலைமுறையினர் பசங்க யார் வந்தாலும் அவங்கள்ட்ட நம்ம வந்து ஒப்படைச்சிடணும். தம்பி நீங்கள் பாருங்கள், இப்போ நீங்கள் இருக்கீங்கன்னா இவனுக்கு என்ன தெரியும், நம்ம இவரோட சீனியர்னு சொன்னோன்னா முடிஞ்சு போச்சு கதை. எல்லாம் புதுசாக வர்றவங்க என்னென்ன வித்தா கற்றுக்கிட்டு வர்றாங்க, நம்ம 10 வருஷம் கற்றுக்கிட்ட வித்தியை அவங்க 10 மாதத்துலலாம் கற்றுக்குவாங்க. அதனால் வந்து ஹீரோகிட்ட கேட்டு தான் பண்ணுறேன். ஒவ்வொரு சீன்லையும் ஒவ்வொரு ஷாட்டில் திரும்பி நிற்கிறது, யூட்டன் பண்ணுறதெல்லாம் வந்து கேமராமேன்ட்ட எப்படியோ அதே மாதிரி ஹீரோ இந்த சீரியலில் வந்து செல்வம் கேரக்டர் ரெஜிஸ்டர் ஆனதுக்கு ஹீரோவும் ஒரு முக்கிய காரணம். கண்டிப்பாக. ஆமாம். ஆனால் இப்போ எவ்வளவோ சீரியல் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது என்ன அப்படின்னா, இப்போ அந்த ஒரு ஃப்ரெண்டு கேரக்டர் பண்ணிருக்கீங்க, இப்போ ஹீரோக்கு பண்ணுறீங்க. ஒரு 10 வருஷம் 15 வருஷத்துக்கு முன்னாடி திருமதி செல்வத்தில் ஹீரோவோட அப்பாவுக்கு ஃப்ரெண்டு கேரக்டர் பண்ணீங்க. என்ன வயசாகுது உங்களுக்கு? அதாவது இதில் என்ன விஷயம்னா, தலைவா சினிமாவை பொறுத்தவரை வயசே கிடையாது தலைவரை. சினிமா சரத்குமார்கிட்ட கேட்குறாங்க, சார் உங்களுக்கு வயசு என்னப்போ 25ங்கிறாரு. சரத்குமாருக்கு 25னா அப்போ நமக்கெல்லாம் என்ன? அது வந்து ஒரு கான்ஃபிடென்ட் தான். எம்ஜிஆர் உலகம் சுட்டு வாலிபன் பண்ணும்போது எம்ஜிஆருக்கு என்ன வயசு? எம்ஜிஆர் உலகம் சுட்டு வாலிபன். சினிமாக்காரங்களுக்கு வயசே கிடையாது தலைவரை. உங்களுக்கு டைமு எல்லாமே கரெக்டாக ஒர்க் அவுட் ஆச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணாலும் ஒத்துக்குவாங்க. மம்முட்டி சார் வந்து இப்போ ஒரு களம் காவல்னு ஒரு படம் பார்த்தேன் நான். 70 வயசா 73 வயசா ஆச்சு மம்முட்டி சாருக்கு. அதில் வந்து எல்லா பெண்களையும் ஏமாற்றி இது பண்ணுற மாதிரியெல்லாம் சீன் வச்சுருக்காங்க. நீங்கள் மம்முட்டி சார்கிட்ட போய் உங்கள் வயசு என்ன, உங்கள் வயசுக்கு நீங்கள் இந்த கதை பண்ணலாமான்னு கேட்க முடியுமா? இல்லை. அது கேரக்டர் நடிப்பை தாண்டி வயசு தெரியவே தெரியாது. ஏங்க ரஜினி சார் கூட நடித்த எல்லா கேரக்டரும் அம்மாவாயிட்டாங்க, பாட்டி ஆகிட்டாங்க, எல்லாம் ஆகிட்டாங்க. ரஜினி சார் இன்னும் வந்து ஸ்லோ மோஷனில் நடந்துட்டு வந்து கலக்கிறாருல்ல. அதனால் நடிகர்களுக்கு வயசு இல்லை. திருமதி செல்வம் நான் பண்ணும்போது நான் சின்ன பையன் தான். என் கூட நடிக்கிற அவருக்கு வந்து வயசு அதிகம், 60 வயசுன்னு வைங்களேன். நான் அவர் சின்ன, அவர் வந்து வயசு வித்தியாசம் இல்லாமல் பழகிற ஒரு கேரக்டருங்கிறதுனால நான் இன்னொரு சின்ன பையன் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒருத்தர் நடித்தார். அந்த மாதிரி நடித்தோம். இது 15 வருஷம் கழிஞ்சோன்னா டைரக்டர், என் ஃப்ரெண்டு ஒருத்தர் சொன்னார், சிறகடிக்கு ஆசைன்னு ஒரு சீரியல் போகுது, டைரக்டர் வந்து ஹீரோவுக்கு ஃப்ரெண்டு தேடிக்கிட்டு இருக்காரு, போய் பாரு அப்படின்னாரு. பாலாஜின்னு ஒருத்தன். அப்போ நான் சொன்னேன், ஹீரோவுக்கு ஃப்ரெண்டாயோ போயா, நான் அது விஜய் டிவி சீரியலில் ஹீரோக்கள்லாம் எப்படி இருப்பாங்க தெரியுமா, தன் ஆம்ஸுக்கும் சொல்ல வச்சுட்டு ஆளு கலராக இருப்பாங்க. நான் போய் ஹீரோ ஃப்ரெண்டுன்னு அதெல்லாம் நான் வரல, அதெல்லாம் ரிஜெக்ட் ஆகிரு. இல்லை 40 வயசு தாண்டின ஒரு கேரக்டர் தான் ஹீரோ ஃப்ரெண்டாக இருக்கணும். ஏன்னா அவர் ஒய்ஃபு, ஒரு ஸ்கூலில் படிக்கிற பசங்க இந்த மாதிரிலாம் இருக்குது. அதனால் 40 இயர்ஸ் தாண்டினவர் தான் ஒருத்தர் ஃப்ரெண்டு அப்படின்னாங்க. அப்படியா, சரி ரைட் ஓகே அப்படின்னு சொல்லி ரொம்ப யோசிச்சு இருந்தேன். ஒரு 2 தடவை 3 தடவை கால் பண்ணுறேன், பாலாஜி போய் பாரு டேரக்டர் எதாவது கிடைக்கும் அப்படின்னாரு. சரி ரைட்டுன்னு சொல்லி ஒரு 2 வீலர் எடுத்துகிட்டு போய் பார்த்தேன். சார் வணக்கம், வா பழனி, ரைட் ஓகே, கார் ஓட்டுவியா அப்படின்னு. கார் ஓட்ட தெரியாது சார், கார் சாவியை கூட ஓட்டதில்லை சார், கார் ஓட்ட தெரியாது சார். டிரைவிங் ஸ்கூலில் போய் வண்டியை நகர்த்துறதுக்காவது கற்றுக்க, வண்டி ஸ்டார்ட் கேமரான்னு ஓட்டுற அளவுக்காவது கற்றுக்க அப்படின்னாரு. சரி சார் ஓகே சார்னு சொல்லிட்டு டிரைவிங் ஸ்கூலில் போய் கொஞ்சம் ஓரளவு கட்டினேன்.
இன்றைக்கும் ஆக்டிங்லேயும் சரி டிரைவிங்லேயும் சரி நான் முத்தளவுக்கெல்லாம் கிடையாது. முத்தோட 10% தான். வண்டி ஓட்டுவேன், இது பண்ணுவேன், எல்லாமே பண்ண சேசிங் பண்ணியிருக்கேன், ஆக்சிடென்ட் எல்லாம் பண்ணாலும் இப்போ ஓட்டுவீங்கல்ல? ஓட்டுவேன். ஆனால் நான் இவங்க சொன்ன மாதிரி ப்ராப்பர் டிரைவர்லாம் கிடையாது. நடிப்பீங்க வண்டி வர்றேன் ஓட்டுற சீன். 2 சைடு 6 இருக்கு, மொத்த ஃபேமிலியும் காரில் வச்சுட்டு ஓட்டுற சீன்லாம் இருந்திருக்கு. அதெல்லாம் நிறைய ஓட்டுற சீன் அதெல்லாம் ஓட்டுறேன். ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி சல்லுக்குன்னு ஓடி வந்து இடிச்சு டேன் பண்ணுறது அந்த மாதிரிலாம் நான் பெரிய டேலண்ட் எல்லாம் காரில் கிடையாது. அது முத்து டேலண்டானவர் கார் இதில். நம்ம இப்போ இன்னும் கார் ஓட்டுறது அந்த இதெல்லாம் வந்து பார்த்து தான் ஓட்டுறோம். ஓகே. இல்லை இப்போ இந்த அப்போ இப்படி ஒன்று பண்ணீங்க, இப்போ இந்த ஹீரோ ஃப்ரெண்டா. ஆனால் எனக்கு வந்து அந்த லொல்லு சபா பழனியப்பன் அப்படின்னு தெரியும் போது நிறைய பேர் செல்வம் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க இந்த ஜென்ரேஷன் ஆளுங்க. அப்படிங்கும்போது இந்த சிறகடிக்க ஆசை உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு ஃபினான்ஷியலாகவும் சரி ஒரு ஃபேம் வைஸாகவும் சரி என்னென்ன விஷயத்த ஒரு மாற்றத்தையே கொடுத்துருக்கு சிறகடிக்க? கண்டிப்பாக மாற்றத்தை கொடுத்துருங்க. ஏங்க 2019 பார்த்தீங்கன்னா சன் டிவியில் கல்யாண வீடுன்னு ஒரு சீரியல் பண்ணுறேன், திருமுருகன் சார் டைரக்ஷனில். நான் நெகட்டிவ் கேரக்டர் பண்ணது அதுதான். ஒரே சீரியல் கல்யாண வீடு தான். கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, ஆள் கடத்தல், ஒட்டுமொத்த அயோக்கியத்தனம் பண்ண ஒரு கேரக்டர் தான் திருமுருகன் சாரோட கல்யாண வீடு சீரியலில். எங்கள் அம்மாவே பார்த்துட்டு இனிமேலாம் நீ நெகட்டிவ் வில்லனாலாம் பண்ணாதரா அப்படின்னு சொல்லி மிரண்ட சீரியல். ஏன்னா தமிழ், மலையாளம், தெலுங்கு, கன்னடம் 4 மொழியிலையும் வயலண்ட் அதிகமான காட்சின்னு சொல்லி இந்த கல்யாண வீடுக்கு தான் இருக்குது. அப்போ கல்யாண வீடு, அப்புறம் ஜெயா டிவி, கூர்கா, சண்டி முனின்னு 2019 பயங்கர பிஸி எல்லாம் கட்டிக்கிட்டு இருந்துச்சு. திடீர்னு கொரோனா வந்தது இல்லை. அப்போ க்ளீன் ஷேவ்லேருந்து கொரோனா வந்து அப்படி வேலையில வீட்டில் உட்காந்து தாடி விட்டுட்டேன். தாடி விட்டோம்னா சோசியல் மீடியாவில் ஆக்டர் பழனியப்பன் அஃபிஷியல் போட்டிருக்கோம்ல, அவங்க வந்து பார்த்துட்டு என்ன ஆக்டர்னு போட்டிருக்க, உன்னை நான் எதுலையுமே பார்த்ததில்லைன்னு கேட்டாவே பல பேர் இருக்காங்க. ஏன்னா அந்த கெட்டப் வேறு. அதுக்கு முன்னாடி க்ளீன் ஷேவில் இருந்து இப்போ தாடியெல்லாம் விட்டப்போ அடையாளமே தெரில. இப்போ சிறகடிக்க ஆசைக்கு வந்ததுக்கு பிறகு தான் நான் ஆர்டிஸ்ட்டுங்கிறதே ஊருக்கு தெரியுது. நான் எத்தனை வருஷம் 20 வருஷங்கிறதெல்லாம் தாண்டி இவர் நடிச்சிருக்காரா, ஏற்கனவே இவர் நடிகர் தான் போல இருக்குது அப்படிங்கிற ஒரு இதை வந்து குமரன் சார் தான் கொண்டு வந்திருக்காரு. இப்போ என்னென்னா இப்போ நிறைய படத்தில் என்னை கூப்பிட்றாங்க. இப்போ யோகி பாபு திடீர்னு ஒரு கால் பண்ணி, அண்ணே புது படத்தில் ஒரு கேரக்டர். யோகி பாபு இது வரைக்கும் ஒரு 300 படம் பண்ணியிருக்காங்க. எந்த படத்துலையும் யோகி பாபு ரெக்கமெண்ட் பண்ணல. முதன் முறையாக ஒரு புது படத்தில் அவர் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காரு. அதை டைரக்டரும் ஃபோன் பண்ணி பேசி சரிங்க சார், ஓகே சார். இப்போ என்னென்னா சிறகடிக்க ஆசையை பொறுத்த வரைக்கும் அது ஒரு 10 படத்தில் நடிக்கிற ஒரு பேர். இப்போ நீங்கள் ஒரு 10,000 பேர் இருக்கிற க்ரௌடில் நீங்கள் போனீங்கன்னா ஒரு 5,000-6,000 பேர் அந்த சீரியல் பார்த்தவங்களாக இருக்கிறாங்க. ஏன்னா நான் தான் தமிழ்நாடு முழுக்க ஈவெண்ட்டு ப்ரோக்ராம் போய் மைக்கை பிடிச்சி அப்படின்னு சொல்லி காட்டுறோம்ல. அந்த ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து நீங்கள் படம் பண்ண நிறைய நடிகர்களுக்கு இல்லை. இப்போ படத்தில் நீ ஹீரோக்கள் வேறு விடுங்க, விஜய் சேதுபதி, சிவகார்த்திகேயன்லாம் வேறு. இந்த 2ஆம் கட்டம் 3ஆம் கட்ட நடிகர்கள்லாம் போனால் அவ்வளோவெல்லாம் கிடையாது. அவர் நடித்தா பார்த்தா அவ்வளோங்கிறது. ஆனால் சீரியல் அப்படி இல்லை. சீரியலில் நீங்கள் ஒரு கேரக்டர் வந்தீங்கன்னா இவர் தாங்க முத்து ஃப்ரெண்டு, ஏங்க இவர் தாங்க முத்தோட அப்பா, இவங்க தான் முத்தோட அண்ணன், இப்படின்னு சொல்லி ஒரு விஷயங்கள் இருக்குது. ஆனால் ஒன்றே நல்ல சினிமாவில் நடிக்கணும், இல்லைன்னா நல்ல சீரியலில் நடிக்கணும். நல்லா இல்லாத படத்துலேயும் நல்லா இல்லாத சீரியல்லையும் நடித்தா நீ வாழ்க்கை ஃபுல்லாக நடிச்சுட்டு இருக்கணும், ஒன்று எவருக்குமே தெரியாது. இப்போ வந்து என்னென்னா நம்ம ரோட்டில் நடந்து போனால் ஒரு 10 பேருக்காவது நம்மளை தெரிஞ்சான்னா அதுவே சந்தோஷம். இது எதுக்கு சொல்கிறேன்னா, நான் ஒரு சேனலில் நடித்தேன். அதில் ஒரு டைரக்டர் இருந்தார். அந்த டைரக்டர் இப்போ இல்லை. அவர்கிட்ட சம்பளம் வந்து ஒரு 100 ரூபா ஏற்றி கேட்டேன். சார் ரொம்ப சம்பளம் கம்மியாக இருக்கும், 100 ரூபா ஏற்றி கொடுங்க அப்படின்னு. டேங்க வா, உன்னை நாங்கள் கூப்பிட்டுட்டு இங்கேருந்து அந்த முனை வரைக்கும் போகிறோம், உன்னை ஒருத்தனாவது உன்னை தெரியும்னு சொன்னால் நான் உனக்கு வந்து 100 ரூபா ஏற்றி தர்றேன் அப்படின்லாம் சொல்லி அவமானப்படுத்தியிருக்காங்க. உன்னை யாருக்கு தெரியும், நீ போய் 100 ரூபா சம்பளம் ஏற்றுற அப்படிங்கிற மாதிரியெல்லாம் ஒரு விஷயம். ஆனால் சினிமாவை பொறுத்த வரைக்கும், டிவியை பொறுத்த வரைக்கும் நீ எவ்வளோ நல்லவன் அப்படி முக்கியம் இல்லை, எவ்வளோ வல்லவங்கிறது முக்கியம் இல்லை, நீ எந்த அளவுக்கு ரெஜிஸ்டரு எந்த அளவுக்கு ரீச்சுங்கிறது முக்கியம். அதை வச்சு தான் உன்னோட வாழ்க்கை தராதாரமே இது பண்ண முடியும். ரெண்டாவது, முன்னாடியெல்லாம் ட்ராமாவில் இருந்து சினிமாவுக்கு வந்தாங்க, அப்புறம் டிவி சீரியல்லேருந்து சினிமாவுக்கு வராங்க, இப்போ யூடியூப்லேருந்தெல்லாம் வர்றாங்கன்னு வைங்களேன். இப்போ டிவியில் நடிக்கிறதுனால என்ன மாதிரி ஆளுங்களுக்கு சினிமாவில் வர்றது எந்த விதமான தடை இல்லைன்னா, ஆல்ரெடி குஸ்தின்னு ஒரு படத்தில் வடிவேல் சார் கூட சாம்பிராணி பூ போடுற பாயா நடிச்சிருக்கிறேன். திமிரில் வாடனாலே அடிப்போம்னு சொல்கிற திமிர். நான் வடிவேல் சார் கூட நிறைய படங்கள் அடிக்கிற சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கிறேன், டைலாக்லாம் பேசி நடிச்சிருக்கிறேன். சந்தானம் சார் கூட கண்ணால் எடுத்துன்னா சார். இதெல்லாம் வந்து நீங்கள் படம் பண்ணுறது அது ஒரு வேற ஒரு இதுதான். சீரியல் பண்ணுறதுனால தான் எனக்கு வந்து படங்கள் இப்போ எனக்கு கிடைக்குது. ஓகே, ஆமாம். ஆனால் இப்போது இவ்வளோ விஷயங்கள் பண்ணிட்டுருக்கீங்க, என்ன ஸ்பெஷலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு இவ்வளோ பெரிய, எனக்கு கல்யாண வீட்டில் பண்ணீங்க, அது ஒரு பெரிய கேரக்டரு, லொல்லு சபா, எனக்கு லொல்லு சபா அப்படிங்கும்போது நிறைய படங்கள் பண்ணிட்டீங்க. இதில் இல்லாத வரவேற்பு இங்கே இதில் கிடைக்குது அப்படின்னா ஏதாவது அதுக்குன்னு ஸ்பெஷலாக, ஒருவேளை நம்ம ரொம்ப உணர்வுபூர்வமாக இந்த சீரியலில் நடிக்கிறோமோ, நம்மளோட ரியல் லைஃப் கேரக்டர் எதுவும் இதில் பிரதிபலிக்குது அப்படின்னு ஏதாவது யோசிச்சிருக்கீங்களா? இந்த சிறகடிக்க ஆசை இவ்வளோ பெரிய ஹிட்டு உங்களுக்கு கிடைக்குது அப்படிங்கிறது? இல்லை, அப்படி கிடையாதுங்க. அது வந்து ஸ்கிரிப்ட் நல்லா இருந்தால், இப்போ நான் நடிக்கிறேன்ல, நான் நடித்தா தான் இல்லை,
என் கேரக்டருக்கு வேற எவனா ஒருத்தர் நடிச்சிருந்தா கூட அந்த டேரக்டர் என்ன விட நல்லா நடிக்க வச்சிருப்பாரு. இப்போ நான் செல்வம்ங்கிற கேரக்டர் ரெஜிஸ்டர் எல்லாருமே யார் பார்த்தாலும் என்ன வந்து என்னங்க அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. சிறகடிக்க ஆசையோட ரசிகர்கள் எல்லாருக்குமே செல்வம் ரொம்ப பிடிக்கும். அது எங்கே போனாலும் நல்ல ரெஸ்பான்ஸு. முத்துக்கு கொடுக்குற மரியாதை நிறைய இடத்துல எனக்கு கிடைக்குது. இதை நான் முத்துக்கிட்டே சொல்லியிருக்கேன், எப்பா இது எனக்கு தனிப்பட்ட முறையில் எனக்கு கிடைச்சது இல்லை, எனக்கே தெரியும். அது வந்து என்னை தூக்குறது வந்து குமரன் சார், மாட் சார், கேமராமேனு, முத்து எல்லாம் சேர்ந்து அவங்க கூட நடிக்கிறதுனால தான் நான் ரெஜிஸ்டர். இல்லைன்னா எனக்கு கிடையாது. ரெண்டாவது அந்த கேரக்டரு தன்னை வீட்டில் இருக்கிற ஒருத்தன் மாதிரி மக்கள் நினைக்கிறாங்க. ஒரு டிரைவருங்கிறவன் நம்ம நாட்டில் நிறைய பேர் இருப்பாங்கள்ல, டிராக்டர் டிரைவர், ஆட்டோ டிரைவர், லாரி டிரைவர் நிறைய பேர் இருப்பாங்கள்ல. அப்போ ஒரு டிராக்டர் நம்ம இப்போ நான்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வறுமையில் ட்ரையாக இருக்கிற டிரைவருங்கும்போது மக்கள் ஏற்றுக்கிறாங்க. நீங்கள் இன்னும் இந்த சீரியல் நான் மலையாளத்தில் பார்த்துருக்கேன், தெலுங்கில் பார்த்துருக்கேன். மலையாளத்துலலாம் நல்ல இவ்வளோ பெரிய தடியாக உட்காந்துட்டு முரட்டு செயின்லாம் போட்டுட்டு வேற ஒரு டைப்பாக இருப்பாங்க மலையாள சீரியலில். நம்ம வந்து தமிழில் முத்து செல்வம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கார் டிரைவர் எப்படி இருப்பாங்கங்கிறதுக்கு அவ்வளோ இதாக ஆமாடா இப்படி தாண்டா இருப்பாங்க. ஒரு கடன் வாங்குறதோ ஒரு ஃப்ரெண்டுக்கு ஏதாவது ஒன்றுன்னா டிரைவர்கள்லாம் சேர்ந்து பணம் கொடுக்குறது, இது ஹெல்ப் பண்ணுறதெல்லாம் உண்மையிலே நடக்கிற விஷயம். அது உண்மையிலே ஸ்கிரிப்ட் ரைட்டரோட வேலை. அது உண்மையிலே அப்படி தான். அது அங்கே வந்து வயசு வித்தியாசம்லாம் கிடையாது. அங்கே 25 வயசில் இருப்பான், 40 வயசில் இருப்பான், 35 வயசில் இருப்பான், வயசே மேட்ரு கிடையாது. ஆனால் வந்து ஒரு டிரைவருக்கு ஒன்றுன்னா இப்போ நீங்கள் ஆட்டோவில் போங்க, நீங்கள் ஆட்டோ டிரைவர்கிட்ட யார்ட்டோ ஒருத்தர் சண்டை போடுங்க, மொத்த ஆட்டோ டிரைவர் இறங்கி வந்து சண்டைக்கு வருவாங்க. ஏன்னா அதோட ஒரு ஒற்றுமை. அந்த மாதிரி ஒரு விஷயம். அந்த கேரக்டர் வந்து மக்களால் அது ரசிக்கப்பட்டு அது ஏற்றுக்கிட்டதுனால இப்போ எனக்கு ரெஜிஸ்டர். எனக்கு இப்போ சந்தோஷமாக இருக்குது. பரவாயில்லடா, நம்ம வந்து சிறகடிக்க ஆசை வந்து நம்மளை காப்பாற்றி விட்டுருச்சு அப்படி. இப்போ எப்படி நீங்கள் எதிர்நீச்சல் பார்த்தீங்கன்னா அந்த மாரிமுத்து கேரக்டர் அவர் அவ்வளோ படம் நடிச்சிருக்காரு, அவ்வளோ படம் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அப்படி இருந்தும் எதிர்நீச்சல் இப்போ எதிர்நீச்சல் மாரிமுத்து சார் அளவுக்கு நான் கேட்டால் கிடையாது. ஒரு 5% வைங்களேன், 10% வைங்களேன். ஆனாலும் செல்வம்ங்கிறது ஒரு இது. நீங்கள் ஆர் சுந்தரராஜன் சார் என்னை பார்த்து சொல்லுவார், பழனி வாழ்க்கையில் உனக்கு ஆண்டவன் செல்வம் கொடுத்தாரோ இல்லையோ, எங்கள் டைரக்டர் வந்து உனக்கு செல்வங்கிற கேரக்டர் கொடுத்து உன்னை செல்வத்தை இப்போ வர வைக்கிறார் பாரு அப்படிம்பார். நல்லா சுந்தரராஜன் சார்கிட்ட நான் ஸ்பாட்டுக்கு போய் சுந்தரராஜன் சார் இருந்தால் சுந்தரராஜன் சார்ட்ட அவ்வளோ விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்குவேன் அப்படிங்கிற. ஏன்னா சுந்தரராஜன் சார் வந்து பெஸ்ட்டு ரைட்டர், டைரக்டர், ஆக்டர் எல்லாம் தாண்டி அவர் நடித்ததே மொத்தம் 2 சீரியல் தான். அந்த 2 சீரியலே நான் அவர் கூட நடிச்சிருக்கிறேன். கல்யாண வீடு, சிறகடிக்க ஆசை 2 தான். 2லேயுமே நான் நடிச்சிருக்கேன். நிறைய அவரும் நானும் ஆஸ்கரியில் பேசின விஷயத்தெல்லாம் வெளியில் சொல்லவே முடியாது. ஏன்னா அவ்வளோ கலாய்ப்பார், என்ன அவ்வளோ கலாய்ப்பார். நான் பேசுவேன், இது பண்ணுவேன். அதேமாரி சுந்தரராஜன் சார் இன்னொரு டேலண்ட் இருக்குங்க. ஒரு பழைய படம் சிவாஜி படம்னு வைங்களேன், ஒரு சிவாஜி நடித்த மொத்த படத்துலையும் ஒரு 6 பாட்டு இருக்குன்னு வைங்களேன். மொதல் பாட்டு இது, 2வது பாட்டு இது, 3வது பாட்டு இது, 4வது பாட்டு இது, 5வது பாட்டு இதுன்னு ஆர்டராக சொல்லுவாருங்க. எவ்வளோ பெரிய மெமரி. அதே மாதிரி பாட்டுகளில் வரி நம்ம தப்பாக பண்ணாலும் அது அப்படி வராது, இல்லை இப்படி வரும் அப்படின்னு சொல்லி பயங்கரமான அது ஒரு பெரிய மெமரிங்க அது. இப்போ நம்ம இருக்கிறோன்னா இப்போ இந்த ஜென்ரேஷனில் இருக்கிற பாட்டு வந்து மொதல் பாட்டு இது, 2வது பாட்டு இதுலாம் தெரியாது. அவர் பழைய வசனமாளிகெல்லாம் மொதல் பாட்டு இதுதான். ஏன் 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 ஒரு கிண்ணத்தில் ஏந்தேன், இதுதான் ஃபஸ்ட்டு பாட்டு. 2வது பாட்டு என்ன பாட்டு, 3வது பாட்டு அவ்வளவு தெளிவாக சொல்கிறார். அதாவது ஜீனியஸ் கூட நடிக்கிறதுல எனக்கு ஒரு சந்தோஷம். முத்து வந்து முத்துவோட மொதல் ப்ராஜெக்டில் நான் நடிக்கிறது எனக்கு சந்தோஷம். ஏன்னா ஜெயிக்காத சந்தானம் சார் கூட நான் நடிச்சிருக்கும் போது எவ்வளோ சந்தோஷப்பட்டனோ, யோகி பாபு கூட நடிக்கும்போது, யோகி பாபு பெரிய ஆள் கிடையாது, யோகி பாபு கூட நடிக்கும்போது எவ்வளோ சந்தோஷப்பட்டனோ, சூரிய கூட நடிக்கும்போது ஸ்டார்டிங் பீரியடில் நானும் சூரியெல்லாம் அடடா மரகலம்னு கேடிவியில் ஒரு ப்ரோக்ராம் பண்ணியிருக்கேன். அதில் வந்து வாசு விக்ரம் சார், சிசர் மனோகர் சார் தான் ஹீரோ. அதில் நானும் சூரியும் வடபழனிலேருந்து பெட்போர்டில் காஸ்டியூம் எடுத்துகிட்டு நாங்கள் பெட்போர்டில் அப்படி தொங்கிட்டு போய் அங்கே போய் நடிச்சிருக்கிறோம். அதெல்லாம் நடிச்சிருக்கிறோம் சூரியன். ஆனால் என்னென்னா அவர் சீரியலுக்கு அதிகமாக கவனம் செலுத்தாமல் கொஞ்சம் சீரியல் பண்ணிட்டு படத்துக்கு போய் வெண்ணிலா கபடிக்குள்ளெல்லாம் நல்லா இது பண்ணி அவர். என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம கூட நடித்த நடிகர்கள் பெரிய நடிகர்களாக இருக்கிறதுல நமக்கு என்ன சந்தோஷம்னா எப்போ வேணாலும் அவங்கள்ட்ட இருந்து அழைப்பு வரலாம். அதே மாதிரி நம்ம வந்து அவங்கள எந்த விதத்துலையும் தொந்தரவு பண்ணக்கூடாது, டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தால் கண்டிப்பாக கூப்பிடுவோம். இப்போ கூட சந்தானம் சார் அடிக்கடி பார்க்கும்போது, சந்தானம் சார் படம் நிறைய பண்ணதில்லை. மச்சக்காரன், தில்லுக்கு துட்டு, கண்ணால் எட்டு தரேன், ஒரு 3-4 படம் தான் பண்ணியிருப்பேன். சக்க போடுறாச்சு ஒரு 4 படம் தான். யாரையுமே நான் தொந்தரவு பண்ண முடியாது, வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் நான் பிஸியாக தான் போயிட்டுருக்கிறேன். நீங்கள் சொன்ன மாதிரி உங்களுக்கு கேட்டிங்களா என்னென்ன 1 to 15 தெண்டலை மேலே பேசு, 16 to 31 சிறகடிக்க ஆசை. இதில் கேப் இருக்கும், அதில் கேப் இருக்கும். இந்த 2 கேப்லையும் வந்து இதுலேயும் டப்பிங் பேசணும். வலசர வாக்கத்தில் தெண்டலை மேலே பேசு டப்பிங், மவுண்ட் ரோட்டில் சிறகடிக்க ஆசை டப்பிங், அப்படியே இருக்கும். இந்த இடையில கேப்பில் இந்த மாதிரி இன்டர்வியூ, ப்ரோக்ராமோ, படமோ எது கிடைச்சாலும் ஒத்துக்கிட்டு பண்ணலாம். நல்லா ஜாலியாக இருக்கும். அதாவது நம்ம எதுக்காக நாகர்கோவிலேருந்து இங்கே வர்றோம், சென்னைக்கு வந்தது வந்து எல்லாருமே அவங்கவுங்க சொந்த ஊர்லேருந்து வர்றது. நம்ம வந்து ரஜினி போல்
நடிகராக வேண்டும், வடிவேல் போல் நடிகராக வேண்டும், அப்படி தானே நம்ம எண்ணத்தை கன்னியா போல் வர வேண்டும், தயிர்வாட தேசிகன் மாதிரி வரணும்னா நினைப்போம். நம்ம வந்து உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல்ங்கிற மாதிரி நம்ம ஒரு பெரிய நம்ம வெளியில் போனால் நம்மக்கிட்ட ஆட்டோகிராஃப் வாங்குவாங்களா, நம்மக்கிட்ட ஃபோட்டோ எடுப்பாங்களாங்கிற ஒரு ஏக்கம் எல்லாருக்குமே இருக்கும்ல. இன்னொரு விஷயம் என்னென்னா, ஒரு விஷயம் உங்கள்கிட்ட நான் சொல்லி ஆகணும். என்ன இன்டர்வியூ எடுத்ததில் 80% பேர் வந்து இன்றைக்கி படங்கள்லேயும் சீரியல்லையும் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒருத்தர் வந்து பாண்டியர் ஸ்டோரில் நடிக்கிறாங்க, ஒருத்தருக்கு விஜய் அந்த கல்யாணின்னு ஒரு பொண்ணு விஜய் டிவியில் நடிக்கிறாங்க. இப்போ நீங்கள் இன்டர்வியூ எடுத்துக்கிட்டு இருக்கீங்க, எனக்கு ஒரு ராசி உண்டு, புரியுதுங்களா? அதனால் கூடிய சீக்கிரமே வந்து நீங்களும் ஏதாவது ஒரு பெரிய ப்ராஜெக்டில் உங்களை பார்க்கலாம். கண்டிப்பாக, ரொம்ப நன்றி. இல்லை உண்மையிலே சொல்கிறேன், நான் பாண்டிய ஸ்டோரில் இப்போ சக்தின்னு ஒரு கேரக்டர், அந்த மாதிரி ஒரு நிறைய பேர் இன்டர்வியூ எடுத்தால் பார்ப்பாங்க, கட் பண்ணி பார்த்தா ஒரு 2 மாதத்தில் ஆர்டிஸ்ட் ஆயிடுவாங்க. அண்ணா எப்படின்னா இருக்கீங்க, டே ஏன் எங்கே இருக்க, நான் தானே இதில் கேரக்டர் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி. அப்படி ஒரு ராசி நமக்கு, நம்ம கூட நடித்தவங்களும் சரி, நம்மளை இன்டர்வியூ பண்ணவங்களுக்கும் அப்படி ஒரு ராசி இருக்குது. கண்டிப்பாக உங்கள் வாய் முகூர்த்தம் பழிக்கட்டுன்னு. தொடர்ந்து நான் நடிக்கிற எல்லா ப்ராஜெக்டையும் பார்த்துட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, ரொம்ப நன்றி சார். ரூபிலக்ஸ் பெயிண்ட்ஸ், பெஸ்ட் குவாலிட்டி, பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணி. உங்கள் பேர் சொல்லும் பெயிண்ட் ரூபிலக்ஸ் பெயிண்ட்ஸ். சௌந்தர்யா ரஜினிகாந்த் மற்றும் மகேஷ் ராஜ் பெசிலியன் பிரசன்ஸ் வித் லவ் திரைப்படம் February 6 முதல். அதான் மிஸ்டர் கோல்டு, தரத்திலையும் அளவுலையும் நோ காம்ப்ரமைஸ். மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய்.